தட்டி தூக்கிட்டோம்ல. 3 ஸ்டேட்லயும் கெத்தா ஆட்சியை பிடிக்க போறோம்ல. இப்படி பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாமே வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம காலையில என்ன பார்த்தோம், மத்திய பிரதேசத்துல பாஜக எப்படி ஆட்சியை பிடிச்சிருவாங்க, ஏன்னா 130 சீட்ஸுக்கு மேல லீடிங்ல இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனா இப்ப பாஜக 150 சீட்ஸுக்கு மேல லீடிங்ல இருக்காங்க. இதனால பாஜக மத்திய பிரதேசத்துல ஒரு இமாலய வெற்றி அடைய போறாங்க. இதை பார்த்துதான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, மத்திய பிரதேசத்துல பாஜக ஆட்சியை தக்க வச்சுக்குவாங்கன்னு நினைச்சோம், எப்படியோ ஒரு 130 சீட்ஸ்ல வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா இப்ப பாருங்க 150 சீட்ஸ் வரைக்கும் வின் பண்றாங்க அப்படின்னா, அப்ப பாஜக மத்திய பிரதேசத்துல எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாஜக காலையில 100 சீட்ஸுக்கு மேல லீடிங்ல இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, பாஜக இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டா பரவாயில்ல, ஒருவேளை 5-6 சீட்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா பாஜக சுயேட்சை எம்எல்ஏக்களோட ஆதரவை வாங்கி அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் வேலையே இல்லாத மாதிரி பாஜக இப்ப 120 சீட்ஸ் வரைக்கும் லீடிங்ல இருக்காங்க. இதனால இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி போனாங்க அப்படின்னா பாஜகவுக்கு சுயேட்சை எம்எல்ஏக்களோட ஆதரவு எதுவுமே தேவையில்ல, அவங்களே ரொம்ப அழகா மெஜாரிட்டியோட வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்குதான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னமோ சொன்னீங்க ராஜஸ்தான்ல சுயேட்சை எம்எல்ஏக்களோட சப்போர்ட்ல தான் பாஜக வின் பண்ணுவாங்கன்னு, இப்ப பாருங்க பாஜக ஆட்டோமேட்டிக்கா லீடிங்ல போய்கிட்டு இருக்காங்க, இனி 2 ஸ்டேட்ல எங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட சத்தீஸ்கரோட தேர்தல் முடிவுகள் தாங்க ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா காலையில வரைக்கும் என்ன மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா, பாஜக கொஞ்ச நேரம் முன்னிலையில இருந்தாங்க, காங்கிரஸ் கொஞ்ச நேரம் முன்னிலையில இருந்தாங்க. இருந்தாலும் காங்கிரஸுக்கு தான் கொஞ்சம் லீடு அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிலைமை அப்படியே மாறிட்டு வருதுங்க. இப்ப பாஜக தான் 50 சீட்ஸ் வரைக்கும் லீடிங்ல இருக்காங்க, காங்கிரஸ் ஒரு 30 சீட்ஸுக்கு மேலதான் லீடிங்ல இருக்காங்க. இதே மாதிரி நிலைமை போச்சு அப்படின்னா கண்டிப்பா சத்தீஸ்கர்லயே பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு ஈஸியா சொல்லவே முடியாது. ஏன்னா காலையில காங்கிரஸுக்கு சாதகமா இருந்துச்சு, இப்ப பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இந்த முடிவுகள் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் யார் வின் பண்ணுவா அப்படின்ற சொல்ல முடியும். பொறுத்து பார்க்கலாம் சத்தீஸ்கரோட தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை சத்தீஸ்கர்லயும் பாஜக ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், பாஜகவோட ஆதரவாளர்களை கையில பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்டேட்ல மத்திய பிரதேசத்திலயும் சரி ராஜஸ்தான்லயும் சரி அவங்க தான் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. இல்ல சத்தீஸ்கர்லயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொறுத்து பார்க்கலாம் சத்தீஸ்கரோட தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து தெலுங்கானா தாங்க காங்கிரஸுக்கு ஒரு ஆறுதல் வெற்றியா வந்திருக்க போகுது. ஏன்னா காலையில இருந்தே தெலுங்கானால காங்கிரஸ் தான் லீடிங்ல இருக்காங்க. ஒரு 60 சீட்ஸ் மேல லீடிங்ல இருக்கனால கண்டிப்பா தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருவாங்க. ஆனா தெலுங்கானாலையும் பாஜகவுக்கு சாதகமா தான் வந்திருக்கு. ஏன்னா போன எலெக்ஷன்ல பாஜக தெலுங்கானால ஒரே ஒரு சீட் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த தடவை 8 சீட் வரைக்கும் லீடிங்ல இருக்காங்க. போன தடவைக்கு விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான்ப்பா நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல என்ன கிண்டல் பண்றாங்கன்னா, கட்சி பேர் அது பாட்டுக்கு டிஆர்எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. நீங்க எப்ப டிஆர்எஸ் மாத்தி பிஆர்எஸ் சொல்லிட்டு கட்சி பேரை வச்சிங்களோ அப்பவே உங்களோட சோழி முடிஞ்சு உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணா அப்படின்ற மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஆர்எஸ் கட்சியை கிண்டல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தேர்தல் முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனை போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.